ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி வேளாண்மை. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதனால நம்ம வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோவா புரியாது. ஓகே, நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சரியாக 19th century அப்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் அப்போ தான் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுதுன்னு அந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியாது. 1990 வருஷம் அப்போது அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க வாழ்க்கையில் எல்லோரும் செத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அவங்க கண் பார்வை இழந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது சரியாயிரும்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாளுக்கு நாள் அவங்க டெத் ரேட் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப குழம்பியே போயிட்டாங்க. அதாவது ஒரு கட்டத்தில் நிலமை ரொம்பவே மோசமாக போச்சு. நாளுக்கு நாள் டெத் ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கொரோனா வைரஸை பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு உலகம் முழுக்க 1 கோடி பேர் தான் இறந்து போனாங்க. ஆனால் இந்த இதனால வருஷத்துக்கு 2.5 கோடி பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. முக்கியமாக சதன் ஏஷியாவில் தான் ரொம்ப அதிகமாகவே பாதிப்பு இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சது சைனா, அப்புறம் பிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவும் தான். ஒரு வழியாக கவர்மெண்ட் எப்படியோ முட்டி மோதி கஷ்டப்பட்டு இவ்வளோ மரணத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க சாப்பிட்ற பொருளில் கொஞ்சம் கூட சத்து பொருள் இல்லை. அதுவும் முக்கியமாக விட்டமின் ஏங்கிற ஒரு விட்டமின் இல்லை. இந்த விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா நம்ம கண் பார்வைக்கு ரொம்பவே முக்கியமான பொருள். அது இல்லைன்னா அவங்க கண் பார்வை போயிடும். அப்புறம் கடைசியாக மரணத்தை சம்பாதிக்க வேண்டியதான். உலகத்திலே ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி பேர் இறந்து போனது விட்டமின் குறைபாடில் தான் கவர்மெண்ட் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பிரச்சனை முடிவுக்கு வரல. அதாவது 1990 வருஷம் WHO ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அதில் தீர்வு கிடைக்கும்னு தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அதே வருஷத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டு இதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சாரு. அவரோட பேர் தான் எங்கோ போர்ட்டிகஸ். அவர் அப்படி என்ன கண்டுபிடிச்சாருன்னா தி கோல்டன் ரைஸ். நீங்கள் மகேஷ் பாபு சார் நடித்த மகேஷ் பாபு நம்பர் 1 படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ரைஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் கோல்டன் ரைஸை பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பார். கோல்டன் ரைஸை பற்றி பார்த்தோன்னா மற்ற அரிசி மாதிரி இல்லைங்க. இதில் பீட்டா கொரட்டின்னு ஒன்று சேர்க்குறாங்க. அது நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டினரி ரைஸில் இதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. இதிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு நம்ம அரிசிக்கும் இந்த கோல்டன் ரைஸுக்கும் இருக்குன்னு. இந்த பீட்டா கரட்டின் உள்ள கோல்டன் ரைஸை யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிக சத்தும் அதே சமயத்தில் விட்டமின் ஏ ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இந்த விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா நம்ம கண் பார்வைக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே சமயம் நம்ம லைஃப் ஸ்பேனை இது ரொம்பவே அதிகப்படுத்தும். இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த கோல்டன் ரைஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக உருவாக்குறதுல ஜெனடிக் மாடிஃபிகேஷனால் உருவாக்கப்பட்டது. இந்த கோல்டன் ரைஸ்னால் பல பேர் உயிரை காப்பாற்ற முடியும்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து இனிமேல் என்ன யாரும் சாவ தேவையில்லை அப்படின்னு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அப்போ தான் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. கடைசியாக அந்த கோல்டன் ரைஸை கண்டுபிடிச்ச முடியும் எல்லாரோட டெத் ரேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதே சமயம் அதில் அந்த பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்த்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த கோல்டன் ரைஸுக்கு யார் ஆதரவாக பேசுனாங்களோ அவங்களே இந்த கோல்டன் ரைஸை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது போராட்டம்னா சாதாரண போராட்டம் இல்லைங்க, ரொம்ப பெரிய போராட்டம். நம்ம ஜல்லிக்கட்டில் நடந்துச்சு பாருங்கள், அதோட ரொம்ப பெரிய போராட்டம். அப்புறம் இந்த பல நாட்டுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த செய்தி. ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த போராட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் வெடிச்சிருச்சு. என்னடா அவங்க கோல்டன் ரைஸ்க்கு ஆதரவாக பேசுனாங்க எதிராக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிகாரிகளை விட்டே விசாரணை பண்ணாங்க. அதில் அவங்க சொன்ன பதில் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுச்சு. அவங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னா இந்த பிளான்ல ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இருக்கிறதுனால இது சாப்பிட்டா ரொம்ப அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொன்னாங்க. அதே சமயம் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒத்துக்காது அவ்வளோவா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட விலை தான். இதால் சாதாரண மக்களால் இதை வாங்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ விலை. இது விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது மக்கள் உயிரை காப்பாற்றுறது சந்தேகம்தான். இவ்வளோ பேர் போராட்டம் பண்ணுறதுனால இந்த கோல்டன் ரைஸை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. டெம்பரவரியாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது இன்னும் ஒரு நாள் இது சக்ஸஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க.